என்டிஏ அலைன்ஸ்ல இன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா வேட்பாளரா அறிவிச்சிட்டாங்க. நீங்க வேட்பாளரா இல்ல உங்களுக்கான அந்த ராஜ்யசபா இடம் ஏதேனும் கேட்கப்பட்டிருக்கா? எப்பொழுது கிடைக்கும்? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்த பிறகு நீங்கள் அப்பொழுது கேட்ட பொழுதே சொல்ல நான் ராஜ்யசபா எம்பி வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கவில்லை. அதுபோல தேர்தலிலும் நான் போட்டியிடவில்லை என்று சொன்னேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தொகுதி பங்கீடு எப்பொழுது பேச்சுவார்த்தை தொடங்கும்? வெயிட் சார் ப்ளீஸ். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்கும்? அது தொடங்கிய பின் உங்களுக்கே தெரிய வரும். முடிவடைந்த பின்பு நானே சொல்கிறேன். சரி, வேற How many seats you have been asking and any constituencies there? No, we have not started seat sharing. அமமுக பலமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை அதிமுகவும் குறிவைக்கிறதாகவும் பாமகவும் குறிவைக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. என்ன உங்களை நம்பி வந்திருந்த அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு உண்டான அந்த இடங்கள் கேட்டு பெற இருப்பதாகவும் நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. எப்படி சார்? அதாவது ஊடகங்கள்ல வர்ற யூகங்கள் வதந்திகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். கூட்டணி சுமூகமாக என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதி என்பது சுமூகமாக நடைபெற்று முடிவுக்கு வரும். வந்த பின்பு உங்களுக்கே தெரியும். இனிமே இந்தியா வீட்டு ஏன்னா பிரைம் மினிஸ்டர்லாம் வரதுனால எலெக்ஷன் நேரத்துக்கு மட்டும்தான் இவங்க எல்லாம் இங்க வருவாங்க, வேற எந்த சமயத்துக்கு வரதில்லைன்னு சொல்லி திமுக மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. அவங்களுக்கு என்டிஏ கூட்டணி வலுவடைந்து அமைந்திருக்கிறது என்பது தெரிஞ்ச உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு அச்சப்படுகிறார் என்பது தெரியும். அதனால போற வரவங்கெல்லாம் பிடிச்சி கூட்டணியில் சேர்க்கிறாரு. முடிந்தவரை அம்மாவின் தொண்டர்கள் ஒருவராக இருந்தாலும் இருவராக இருந்தாலும் சேர்க்கிறார். அதிலே உங்களுக்கு தெரியும். அவங்க ஏற்கனவே நாங்கள் வலுவான கூட்டணி சொல்லிட்டு இன்றைக்கு அவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்தும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தும் அவர்கள் அச்சமுறுகிறார்கள். உறுதியாக இந்த தேர்தலில் அவர்கள் என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் இலவசங்களை கொடுத்தாலும் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அதனால தான் அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தி வருகிறார்கள். எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம். கடந்த தேர்தலின் பொழுது பாஜக இருந்ததுனாலதான் தோல்வியை தழுவி இருக்கிறோம் அப்படின்னு பல அதிமுக தலைவர்களா சொன்னாங்க. ஆனா இந்த முறையும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அலைன்ஸ் அப்படின்றத டிஎம்கே சொல்லிட்டே இருக்காங்க. டிஎம்கே சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி பாஜகவை காட்டி பயமுறுத்தி வருகிறார்கள். இந்தியா முழுவதும்